இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னக்கா கோவிலுக்கு போகும்போது சோகமா போன, இப்ப வரும்போது சந்தோஷமா பாட்டெல்லாம் பாடிட்டு வர. தீபாவளிக்கு மாமாவை முறையா கூப்பிட்டு அவருக்கு தலை தீபாவளி முறை செய்யணும்னு நீயும் நானும் ஆசைப்பட்டோம்ல, அது நடக்க போகுது கணேசா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னக்கா சொல்ற? மாமாவை தலை தீபாவளி கூப்பிட்டு அப்பா சம்மதிச்சிட்டாரா? அப்பா அம்மா சம்மதத்தை எதிர்பார்க்கிறாரு. இதெல்லாம் நடக்குமான்னு தான் கவலையோட கோவிலுக்கு போனேன். கோவில்ல இந்த தாத்தாவை பார்த்தேன். தாத்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொன்னாரு. இது வரைக்கும் அந்த தாத்தா சொன்னது எல்லாமே நடந்திருக்கு கணேசா. அதனால இதுவும் கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு கண்டிப்பா நம்ம வீட்ல மாமாவோட தலை தீபாவளி கொண்டாடுறோம், சரியா? மத்தாப்பு சேல கட்டி ஆடட்டுமா? டேய் கணேசா, ஸ்வீட் சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாம்க்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஹலோ ஹலோவா? நான் தான் கூப்பிடுறேன்னு தெரியுதுல. உன்னை நான் எப்படி கூப்பிட சொல்லியிருக்கேன்? மாமா தானே கூப்பிட சொன்னேன். உங்க பேச்சுக்கு எப்பயாவது மறுபேச்சு பேசிருக்கேனா? அப்படியே சொல்றேன். சொல்லுங்க மாமா. கடவுளே, அப்பா மாமாவை தலை தீபாவளிக்கு அழைக்க அம்மா கிட்ட சம்மதம் கேட்க வந்திருக்காரு. அம்மா சம்மதிக்கணும், எல்லாம் நல்ல விதமா முடியணும். வனஜா, சொல்ற விஷயமா இருந்தா சுந்தரம் அகிலா கிட்ட சொல்ல மாட்டாரா? அவரே குழப்பத்துல வந்திருக்காரு. அவர் போய் கேள்வி கேட்டு இன்னும் குழப்பிட்டு இருக்க. வர வர நீ ரொம்ப பேசுற. ஒரு நாள் இருக்கு உனக்கு. சுந்தரம், தட்டைங்க வை. அகிலா, நீ பூ வேடு. இவ என்ன பூ எடுக்க சொன்னா பூவா தலைய போட்டுக்கிட்டு இருக்கா? என்ன சுந்தரம், இப்போ உன் குழப்பம் தீர்ந்துருச்சா? உன் காரியத்துக்கு சம்மதம் கிடைச்சிருச்சா? சம்மதம் முக்கியம் இல்லம்மா, கடவுள் கொடுத்த உத்தரவு தான் முக்கியம். நான் வர்றேங்கம்மா. சுந்தரம், நான் செம்பருத்தி பூவை தான் எடுத்திருக்கேன். அதை பொறுத்து நீ முடிவு பண்ணிக்கோ. நல்லதும்மா. ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க சுந்தரம். சரி, நான் இப்ப வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளன்னு கூப்பிடுங்க மாமா. அப்படிலாம் என்ன கூப்பிடாதீங்க பெரிய தம்பி. நீங்க எப்பவும் போல என்ன சுந்தரம்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அது முறையா இருக்காது. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மகனா நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஆனா இப்போ
உங்க பொண்ணு பார்வதியை கல்யாணம் பண்ணியிருக்க மாப்பிள்ளை மாமனார பேர் சொல்லி கூப்பிட்டா அது மரியாதையா இருக்காதுல்ல. அதனால நீங்களும் என்ன மாப்பிள்ளைன்ற உரிமையோட தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க. அப்பதான் நான் வருவேன். எனக்கு நேரமாகுது மாமா. நான் வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? சீக்கிரமா கூப்பிடுங்க. மா- ஆ? கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. மா- ம், கேட்கலையே, சத்தமா சொல்லுங்க. பரவாயில்ல. மா- மா. ம். மாப்பிள்ள தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துருங்க மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம் மாமா. கண்டிப்பா நான் வரேன். இந்த விஸ்வாசம் என்ன ஆதி ரூம் வரைக்கும் வந்துட்டு போறான்? வழக்கமா இவன் பொண்ணுதான் புதினா டீ குடுக்கறேன் காஃபி குடுக்கறேன்னு இவன் ரூமுக்கு வருவா. இன்னைக்கு என்ன அப்பா வந்துட்டு போறான்? காதலை பிரிக்கணும் நீ என்கிட்ட கண்ணீர் வடிச்சிட்டு இங்க வந்து என்ன பண்றான்? கண்டுபிடிச்சா போச்சு. சுந்தரம், என்ன சுந்தரம், எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஹால்ல நின்னு அக்கா கிட்ட கைய கட்டி பம்மிட்டு அப்படியே போயிடுவ. படி ஏறி மாடி வரைக்கெல்லாம் நீ போக மாட்டியே. இன்னைக்கு என்ன ஆதி ரூம் வரைக்கும் போயிட்டு வர? என்ன விஷயம்? என்ன சுந்தரம், அன்னைக்கு என்னமோ என்கிட்ட ஓடி வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி எப்படின்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு உன் பொண்ணையும் ஆதியும் பிரிக்கணும்னு என்கிட்ட உதவியெல்லாம் கேட்ட. இன்னைக்கு என்கிட்ட சொல்றதுக்கே இவ்ளோ தயங்குற? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப சொல்லு, என்ன விஷயமா ஆதி ரூமுக்கு போயிட்டு வந்த? ரொம்ப யோசிக்கிறானே. என்ன விஷயமா ஆதி ரூமுக்கு போயிட்டு வந்திருப்பான்? போட்டு வாங்குவோம். என்ன விஷயமா நீ ஆதி ரூமுக்கு போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சுந்தரம். உன் பொண்ணு விஷயம் தானே? நீ அக்கா கிட்ட வந்து உன் மனசுல குழப்பமா இருக்குன்னு சொல்லி பூ போட்டு பாத்தியே, அது கூட இதுக்கு தானே?